Subscribe to our channel, then never miss any updated videos from our channel. Hello, this is Neem இப்போ இந்த வீடியோவில் ஜியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த பிளான்லாம் இந்த ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு 20% வந்து கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ அந்த 20% கேஷ்பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும், அது வந்து எப்படி நம்ம வந்து எகெயின் வந்து அந்த கேஷ்பேக்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மொபைலில் மைஜி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் வந்து செகண்டாக பார்த்தீங்கன்னா 20% ஜியோ மார்ட் மகா கேஷ்பேக்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ரீசார்ஜ்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20% வந்து உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ நான் வந்து எப்படி அந்த கேஷ்பேக் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸில் இந்த பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணிடுறீங்க அப்படின்னா ஒரு 3 டேஸில் உங்களுக்கு வந்து ஜியோ மார்ட் அப்படின்ற அது ஒரு செக்ஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கிரெடிட் ஆகிடும். அதை நீங்கள் வந்து உங்களுடைய ஜியோ நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அது உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு வந்து சொல்கிறேன். ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ மார்ட் அப்படின்ற வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். உங்களுடைய ஜியோ நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அந்த பேஜில் வந்து டாப்பில் மெனு கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ மார்ட் வேலட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஷ்பேக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஜியோ மார்ட் வேலட்டில் நான் எந்த பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணேன், எப்படி எனக்கு வந்து இந்த 117 ரூபா அமௌண்ட் வந்து எனக்கு வந்து கிரெடிட் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 666 இந்த பிளான் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் தான் நான் வந்து ரீசார்ஜ் பண்ணேன். இது ரீசார்ஜ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 டேஸில் எனக்கு வந்து அந்த 117 ரூபா அந்த ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. ஜியோ மார்ட்டில் ஆட் ஆன அந்த கேஷ்பேக் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். எவ்வளோ வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். இந்த 666 ரூபா அப்படின்ற பிளான் நான் அகைன் வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னால் வந்து எவ்வளோ கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டாக வந்து ஜியோ மார்ட் கேஷ்பேக்னு இருக்குது பார்த்தீங்களா, இது இடத்துல பாருங்கள் சைடில் வந்து செக் பேலன்ஸ்னு இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 117 ரூபா அப்படியே அங்கே வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 666 ரூபாயில் என்னால் வந்து ஒரு 20% வந்து என்னால் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 20%ங்கிற கேஷ்பேக் தான் வந்து எனக்கு கிரெடிட்டே ஆச்சு. ஸோ அந்த சேம் 20% என்னால் வந்து எகெயின் நான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ரீசார்ஜுக்காக. இப்போ வந்து நான் அந்த அமௌண்ட்டை அப்படியே என்ட்ரு பண்ணிக்கிறேன், அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் அந்த 666 ரூபாயிலேருந்து 555 ரூபாயாக மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நான் கிளைம் பண்ணி இப்போ நான் ரீசார்ஜ் பண்ணேன் அப்படின்னா 555 ரூபா அப்படின்ற அமௌண்ட்டில் தான் நான் வந்து என்னால் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இப்போ தான் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு கேஷ்பேக்கை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது எகெயின் நீங்கள் வந்து இந்த ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது கிளைம் பண்ணுற மூலிமா பார்த்தீங்கன்னா 117 ரூபா உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்து இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பிளான் நான் வந்து சூஸ் பண்ணுறேன். எவ்வளோ கிளைம் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ வந்து சாம்பிளுக்கு வந்து வேறு ஒரு பிளான் நான் வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200 அந்த பிளான் இருக்குது, 199 இல்லைனா 239 அதை வந்து கிளிக்கிறேன், பை கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல செக் பேலன்ஸ்னு ஒரு டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல மேக்ஸிமம் என்னால் வந்து எவ்வளோ ரெடீம் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதிலேயே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நான் சூஸ் பண்ண பிளான் பார்த்தீங்க அப்படின்னா 239 ரூபா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து 47 ரூபா தான் வரும். ஸோ இந்த 47 ரூபா என்னால் வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியும். பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த வேல்யூவை நான் வந்து அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். கரெக்டாக வந்து இவ்வளோ வந்து என்னால் வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ பாருங்கள் அமௌண்ட் பேயபிள் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 191 ருபீஸ் தான். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வேறு ஒரு பிளானுக்கு நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது வந்து உங்களால் 20% மட்டும் தான் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஒவ்வொரு ரீசார்ஜ் எப்பயும் உங்களால் வந்து கிளைம் பண்ணி ரெடீம் பண்ணி எடுத்துக்க முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஷ்பேக் நம்ம வந்து எப்படி கெட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி ரெடீம் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவிங் கிரேட் டைம்.